அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சிட்டாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படிமா பெரிய அவன். இவர் பேசுவது இந்த மேடையில் இதுதான் முதல் முறை கிடையாது. இப்போ நம்ம வீடு இருக்குது, அதுக்காக வந்து சமைச்ச சாப்பாடை கொண்டு பாத்ரூம் வச்சு சாப்பிட முடியுமா? சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, தூங்குறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறோம், பாத்ரூமுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறோம். அப்போ எதை எங்கே பேசணும், எதை என்ன செய்யணுங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் இருக்குது. இப்போ பாருங்க நடிக்கிறேன் பாருங்க. டேய் தம்பி அழுகுனவனே அவன் அழுது கட்டுறான். எனக்கு ஏதாவது வாயில போல. சினிமாவை ஒரு குரூப் வந்து ஒரு இரும்பு கேட்டை போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. சினிமாங்கிறது ஒரு மாயை, அப்படி பிரம்மாண்டம், அதுக்குள்ளே போக முடியாது, நம்மளாலாம் அதில் போக முடியுமா, நம்மளெல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்றதுக்கு சோசியல் மீடியா வந்து மொத்தத்துக்கு ஓப்பன் பண்ணி விடுச்சு. கேட்டேன், யார் வேண்டாலும் வாங்க, நீங்கள் என்ன சமூக அக்கறை உள்ள படம் எடுத்திருக்கீங்களா? கத்தால கண்ணால் குத்தாத நீ என்னன்னு பாட்டு, எல்லா படத்துலையும் வந்து ஒரு குத்து பாட்டு, ஒரு மஞ்சள் சேரி, பாரு, ஒயின் ஷாப்பு, என்ன படம் எடுத்துட்டு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க? மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தர் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் பிடிச்சிட்டா அதுதான் சைட்டிஸ்டிங் எனக்குலாம். இளையராஜா எப்படி நீங்கள் சொல்லலாம்? இளையராஜா தமிழ்நாட்டினுடைய ஒரு பெருமை அடையாளம். நீங்கள் 40 வருஷமா ஒரு பாட்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கலாம், அதெல்லாம் சாதனையா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் படத்தை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்கள் படத்தை பார்ப்போம். அது ஒரு ட்ரெண்டிங் ஆகணும், சும்மா நம்மளை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள் நான் பண்ணுறது இல்லை. கண்டிப்பாக அப்படித்தானே தெரியுது. அவரே சொல்கிறாரு, இதை பற்றி கண்டிப்பாக பேசுவீங்க, கண்டிப்பாக அதை பற்றி எழுதுவீங்க. உடனே ஒரு குரூப் போய் எழுதும், என்ன அப்படி பிடிங்கிட்டார், நாங்களும் தான் பார்த்தோம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து மிஸ்கின் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் பேசியிருக்காரு. ஸோ அது வந்து இன்னமும் வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா வந்து அதில் வந்து நிறைய அநாகரிகமான வார்த்தைகளை வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இளையராஜாவெல்லாம் வந்து வாடா போடான்னு பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் அவர் தொடர்ந்து பல மேடைகளில் வந்து பேசிகிட்டு இருந்தார். அது ஆனால் பெருசாக யாரும் கண்டுக்கல. சரி ஓகே, அவர் எதை பேசுகிறாப்பா அப்படின்னு விட்டாங்க. பட் 2 நாட்கள் முன்னாடி பேசினது வந்து பயங்கர பூதாகரமாக வெடித்து நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவித்து விட்டுருக்காங்க. இதோட உங்கள் முதற்கட்ட கருத்து என்ன சார்? இல்லை, பாட்டல் ராதா அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்குது. ரஞ்சித் தயாரிக்கக்கூடிய படம், சோமசுந்தரம் அவர் நடிக்கிறார், மற்ற நடிகர்கள் நடிக்கிறாங்க. அந்த படம் வந்து என்னென்னா ஒரு குடி நோயாளிகளுடைய பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படம். அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் தான் வெற்றிமாறன், டைரக்டர் அமீர், ரஞ்சித் எல்லாம் இருக்காங்க. மிஸ்கினும் அதில் கலந்துக்கிறப்ப பேசுகிறப்ப தான் நிறையா பேரை இளையராஜா வந்து என்னுடைய போதைக்கு அவர் தான் சைடிஷ்ஷு அப்படிங்கன்னு பேசுகிறாரு. அப்படி நிறையா வந்து எல்லாரையும் வாடா போடான்னு உரிமையில் பேசுகிறாரு. இவர் பேசுவது இந்த மேடையில் இதுதான் முதல் முறை கிடையாது. எல்லா மேடையிலையும் தொடர்ந்து இந்த மாதிரி அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டு இருக்காரு. மேடை நாகரிகம்னு எல்லாம் சொன்னால் கூட எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இப்போ நம்ம வீடு இருக்குது, ஒரே வீடு தான், அதுக்காக வந்து சமைச்ச சாப்பாடை கொண்டு பாத்ரூம் வச்சு சாப்பிட முடியுமா? சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, தூங்குறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கிறோம், பாத்ரூமுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கிறோம். அப்போ எதை எங்கே பேசணும், எதை என்ன செய்யணுங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கணும். நான் அவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கேன், அவ்வளோ படம் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறவர் ஒரு மேடையில் என்ன பேசுகிறேன்னு தெரியலையே. இவ்வளோ நீங்கள் புத்தகம் வந்து மனிதனை பக்குவப்படுத்தும், சிந்தனையை ஓர்மைப்படுத்தும், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள சொல்லும். எந்த புத்தகத்தில் மேடையில் எப்படி வந்து அசிங்கமாக பேச சொல்லியிருக்கு? அப்போ இன்னமும் அவர் புத்தகம் படித்ததெல்லாம் பொய்யாங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாப்பா நீ வந்து கிறிஸ்டோபர் நோலன் படம் பார்த்துருக்கியாடா, நீ வந்து தஸ்தாவேஜியை படிச்சிருக்கியாடா, அப்புறம் நீங்களாம் எதுக்குடா இருக்கீங்க? இவர் தான் உலகத்திலே எல்லா வித்தையும் கரைச்சி குடித்த மாதிரியும், மற்றவனுங்கெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரியும், இவரை காட்டிலே 1000 சாதனைகளை நீங்கள் தமிழ் சினிமாவில் பண்ண ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சினிமாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லை இந்த கேமராவை கண்டுபிடிச்சிங்களா? அந்த லைட்டை கண்டுபிடிச்சிங்களா? கிரகாம்பல்லா இல்லை எடிசனா? என்ன கண்டுபிடிச்சிங்க? சினிமாங்கிறது காலங்காலமாக ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. இந்தியன் சினிமாங்கிறது முதல்ல வந்து ஊமை படமாக இருந்துச்சு, அப்புறம் பேசும் படமாக ஆச்சு, அப்புறம் கலர் ஆச்சு, ஈஸ்ட்மன் கலர் ஆச்சு, இப்போ டிஜிட்டலில் வந்து நிற்கிறோம். சினிமாவில் டெக்னாலஜி தான் மாறி இருக்குது, சினிமா கிராஃப்ட் மாதிரி இருக்கா? 4 பாட்டு, 2 ஃபைட்டு, ஒரு கதாநாயகன், ஒரு கதாநாயகி, ஒரு வில்லன், கிளைமேக்ஸில் யார் ஜெயிக்கிறாங்கிறதான கதை. நீங்கள் என்ன புதுசாக சினிமாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா? புது ஃபார்முலாவை தான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அவன் புதிய கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்ச ஆட்கள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு படம் எடுத்து 2 படம் ஓடனோடனே இந்த சினிமா கும்பல் பேசுகிற பேச்சு அப்படியே வானத்துலேருந்து நான் தான் கூச்ச மாதிரி. சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை வெற்றி பெற்றுச்சு. ஒரே படம் தான் முதல் படம் டைரக்ட் பண்ணார், சரியாக படம், 2வது படம் பண்ணியிருக்காரு, சுமாராக போயிடுச்சு. அவருக்கெல்லாம் தமிழ்நாட்டை பிறந்தவர் தான், தமிழ்நாட்டிலே வளர்ந்தவர் தான், தமிழில் தான் வேலை செய்கிறாரு. அவரெல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறப்ப அவருக்கு தமிழே வர மாட்டேங்குது. ஐ டோன்ட் நோ தமிழ்ன்றார். இப்படி ஒரு படம் வெற்றி பெற்றுட்டா இந்த சினிமா ஆட்கள் வந்து தையத்தக்கான்னு குதிச்சுட்டு 3வது 4வது படத்திலே காண போயிட்டாங்க. எத்தனையோ உயரமான ஜாம்பவான்கள், சாதனையாளர்கள்லாம் சினிமாவில் அமைதியாக இருக்கிறாங்க, காணாமல் போயிருக்கிறாங்க. அப்போ இது வந்து நிரந்தரமே கிடையாது. இது வந்து ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி. இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு 4 படம் 5 படம் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக வந்து சினிமாவை தான் கண்டுபிடிச்சங்கிற மாதிரி, யாருக்குமே நடிக்க தெரியாது இப்பெல்லாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. 2வது சோஷியல் மீடியா.
இன்ஸ்டாவை பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடிக்கிறாங்க, எல்லாருமே ஆடுறாங்கன்னா எல்லாருக்கும் திறமை இருக்குது, ஆடுறான் பாடுறான். இன்ஸ்டா யூஸ் பண்ணுற எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி பேர் இன்ஸ்டா யூஸ் பண்ணுறாங்களா? அதில் திறமை உள்ள ஆட்கள் அதை பண்ணுறாங்க, மீதி பேர் பார்வையாளராக இருக்கிறாங்க. சினிமாவே ஒரு குரூப் வந்து ஒரு இரும்பு கேட்டை போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. சினிமாங்கிறது ஒரு மாயை, அப்படி பிரம்மாண்டம், அதுக்குள்ளே போக முடியாது, அது நம்மளாலலாம் அதில் போக முடியுமா, நம்மளாலாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்றதுக்கு சோஷியல் மீடியா வந்து மொத்தத்துக்கு ஓப்பன் பண்ணி விட்டுச்சு கேட்டேன். யார் வேணாலும் வாங்க, திறமை இருக்கா, அவன்கிட்ட கேமரா இருக்கா, நடிச்சு ஒரு வீடியோ போடு, நடிச்சு ஒரு பாட்டு பாடு. இன்னைக்கு சமீபமாக இந்தியா லெவலில் ட்ரெண்டிங் ஆகி போயிட்டு இருக்கு ஒரு மோனாலிஷான்னு ஒரு பொண்ணு. அது சோஷியல் மீடியாலலாம் வர முடியுமா? ஒரு கும்பமேளாவில் பாசி ஊசி மாலை விற்கிற பொண்ணு, யாரோ ஒரு யூடியூபர் எடுத்து போட்ட வீடியோ வந்து இன்றைக்கி வைரல் ஆகி இன்றைக்கி உலகம் முழுக்க போயிட்டுருக்கு. ஆனால் ட்ரெயினில் வரமா வந்து பிச்சை எடுத்துகிட்டு பாடிட்டு போச்சு, அதை வீடியோ எடுத்து போட்டு அந்த பெரிய பாடகி ஆகி போச்சு. கன்னியாகுமரி சேர்ந்த ஒருத்தர் நபர் வந்து ஒரு இன்ஸ்டாவில் பாடுறாரு, அவருக்கு ஒரு படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இப்படி வந்து திறமைகளை சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. சிலர் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதை நம்ம எப்படி பயன்படுத்துன்னு இருக்கோம். அதை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லணும். இன்ஸ்டாவை திறந்தா எல்லாம் ஆடுறான், இன்ஸ்டாவை திறந்தா எல்லாம் நடிக்கிறான், இன்ஸ்டாவை பார்த்தா சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து உதட்ட கடிக்குது, செக்ஸியாக போடுது, ஊன்னு கத்துது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் என்ன சமூக அக்கறை உள்ள படம் எடுத்திருக்கீங்களா? கத்தால கண்ணால் குத்தாத நீ என்னன்னு பாட்டு, எல்லா படத்துலையும் வந்து ஒரு குத்து பாட்டு, ஒரு மஞ்சள் சாரி, பாரு, ஒயின் ஷாப்பு, இது என்ன படம் எடுத்துகிட்டு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க? இப்போ ரஞ்சித் மாதிரியோ வெற்றிமாறன் மாதிரியோ ஒரு சமூகத்துக்கு தேவையான ஏதாவது விஷயங்களை சொல்லி ஒரு படம் எடுத்திருக்கீங்களா? நீங்கள் எடுத்த படங்கள்லாம் பக்கா கமர்ஷியல் படம், அதில் பக்காவாக குத்துப்பாட்டு, பக்காவாக பார் சாங்கு எல்லாம் வச்சுட்டு நீங்கள் சமுதாயத்துக்கு கருத்துலாம் சொல்லக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி. அப்போ வந்து ஒரு எல்லை மீறிய பேச்சு தான் மிஸ்கின் பேசுகிறது. இது வரைக்கும் அமைதியாக இருந்த சினிமா ஆட்கள் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சார். நேற்று நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து நடிகர் அருள்தாஸ் அவர் வந்து எனக்கு நெருங்கிய நண்பர் தான். அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் அவரை கேட்டாலே தெரியும், அவர் இது வரைக்கும் யார்ட்டையும் அதிர்ந்து கூட பேசுனது கிடையாது. எல்லாருக்கும் நண்பராக இருப்பார், எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு நபராக இருக்கிறார். அவர் பேசினதான் இண்டஸ்ட்ரியே பெரிய இன்னைக்கு டாக்காக இருக்குது. என்னையா தாசு பேசியிருக்காருன்னு பார்க்குற ஆளாக தான் சொல்கிறாங்க. எந்த மேடையிலையும் யாரையுமே, மேடையில் நார்மலாகவே அவர் பேச மாட்டார் யாரையும், அவரவே கோவப்படுத்தி விட்டானுங்க இந்த மாதிரி. அப்போ இந்த விஷயங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ஒரு ஆதங்கத்தை உண்டு பண்ணிடுச்சு. என்ன இது, மற்றவெல்லாம் எவ்வளோ பெரிய ஜாமான்லாம் பேசாமல் இருக்காங்க, எல்லாரும் மேடையில் உட்காந்துட்டு எல்லாரையும் போடா வாடாங்கிறது. இளையராஜா எப்படி நீங்கள் சொல்லலாம்? இளையராஜா தமிழ்நாட்டினுடைய ஒரு பெருமை அடையாளம். இன்றைக்கி 40 வருஷமாக ஒரு பாட்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் சாதனையா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் படத்தை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்கள் படத்தை பார்ப்பானே வந்து. அப்போ இளையராஜா வந்து போகிற போக்கில் வந்து அவங்கிறது, உரிமையில் பேசுகிறது, பாலாவை பற்றி பேசுகிறது, உனக்குலாம் என்ன இருக்குது ரைட்ஸ் இருக்குது பாலாவை பற்றி பேசுகிறதுலாம்? அவருடைய சாதனை தெரியுமா? அவருடைய உழைப்பு தெரியுமா? சும்மா ஏதோ 2 படம் 4 படம் 2 இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டோம், 2 சைனீஸ் படத்தை பார்த்துட்டோம், வந்து எடுத்துட்டோம், அதை வந்து பண்ணிட்டோம்னா நீங்கள் வந்து என்ன உணர்வுபூர்வமான படங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்க? பாலச்சந்தர் மாதிரி, பாலராஜா மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான படம் பண்ணியிருக்கீங்களா? சோசியல் மெசேஜ் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்து 4 படத்தை சம்பாரித்த பிறகு இன்றைக்கி வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் அந்த மேடையில் சொல்கிறாரு, இது வந்து இதை பற்றி எழுதுவானுங்க, உடனே சேர்ந்து தான் பண்ணுவானுங்க, எழுதட்டும் அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு முழு நேரம் நடிகராக போகிறார் போல், அதுக்காக தான் இந்த ப்ரொமோஷன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அது அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. இந்த கூல் சுரேஷு, மன்சூர் அலிகானு, இந்த லிஸ்ட்டில் மிஸ்கின் சேர்ந்தார் போல். ஓகே, ட்ரெண்டிங் ஆகணும், சும்மா நம்மளை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரோ? இல்லை, கண்டிப்பாக அப்படித்தானே தெரியுது. அவரே சொல்கிறாரு, இதை பற்றி கண்டிப்பாக பேசுவீங்க, கண்டிப்பாக இதை பற்றி எழுதுவீங்க அப்படின்ற போது இவர் இப்போ முழு நேரம் நடிகருக்கு நடிப்புக்கு ஒரு பெரிய சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ கரண்ட்டில் இது இருந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம ஒரு வைரலாக இருந்துகிட்டே இருந்தால் தான் நம்ம மூஞ்சி ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும், அப்போ தான் 4 படம் வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினச்சி பண்ணுறாரா என்னங்கன்னு தெரியல. தெரியலன்னு ஏறக்குறைய அதுக்கு தான் பண்ணுறாருங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அப்போ இது ஃபஸ்ட்டு எங்கே தொடக்கம் ஆரம்பிச்சதுன்னா வந்து விஷால் அவர்கள் வந்து இந்த துப்பறிவாளன் 2ல் வந்து இஷ்யூ ஆச்சு. அதாவது சம்பளம் எக்ஸ்ட்ரா கேட்டார், நான் தரமாட்டேன்னு சொல்லி விஷால் சொன்னதா இவர் வந்து வெளியே சொல்லி அதை வந்து பயங்கரமாக திட்டினார், அவரை பொறுக்கிக்கிறீங்கலாம் திட்டி பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஓகே, நம்மளுக்கு இந்த ஸ்பீச்லேருந்து ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கிது மக்கள்கிட்டருந்து, அதனால் நம்ம இதை ட்ரை பண்ணுன்ற ஒரு டோஸில் ஆரம்பித்து இது ரொம்ப எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சோ? இல்லை, அவர் பேசுகிற அந்த பொறுக்கி பேசார் அப்படிங்கிற அந்த இது வந்து ரொம்ப டெம்ப்ளேட் ஆகிப்போச்சு, வைரல் ஆகிப்போச்சு. பசங்க பேசிக்கிட்டா கூட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அப்படி பேசிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒர்க் அவுட் ஆனோடனே இது ஒரு நல்ல ஒரு ஃபார்முலாவாக இருக்குது. நம்ம எத்தனை படம் எடுத்தாலும் தெரிய மாட்டேங்குது, எத்தனை படத்தில் நடித்தாலும் தெரிய மாட்டேங்குது, நம்ம ஏதாவது வைரல் கண்டென்ட் ஆகிட்டா எல்லோரும் பேசுகிறாங்களே, அப்போ நமக்கு வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் ஆகிடுது அப்படிங்கிறது தான் பண்ணிகிட்டு இருக்காரு போல்.
ஓகே. ஏன்னா பொதுவாவே வந்து சினிமால வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரெண்டிங்கில இருக்கவங்கள வந்து மூவிஸ்ல போடணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ போட்டா வந்து அவங்களுக்குன்னு ஒரு வியூவர்ஸ் வருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஒரு சில தியேட்டர்ல வந்து படம் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருக்கும் எப்பயுமே. ஸோ அதனால வந்து இவரு நம்ம ட்ரெண்டிங்கில இருந்தா, ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு பட வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஏன்னா இவரு எடுத்த டைரக்ஷன்ல எடுத்த ஒரு 2, 3 படம் வந்து இன்னமும் அப்படியே நிக்குது. இந்த வருது, அது வருது அப்படி இப்படின்னு நெறைய அத பத்தி பேசுறதே கிடையாது. இப்போ லியோவுக்கு பிறகு அவர் நடிக்க முழு நேரமாக போயிட்டார். 4, 5 படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ம். இப்போ இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறப்பே நமக்கு பட வாய்ப்புகள் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் டைரக்ஷன் கிடையாது. நடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு 10 நாள் டேட் 20 நாள் டேட்டு போனோமா சம்பளம் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படிங்கிறதுனால இவர் அதை ட்ரெண்டிங்கில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு செய்கிறாருங்கிறது தான் சந்தேகம் அதிகமாக இருக்குது. ஓகே சார். இப்போ இளையராஜாவ பத்தி ஒருமையில பேசியிருக்காரு. ஸோ இளையராஜா சைட்லேருந்து எந்த கண்டனமும் இது வரைக்கும் வரல. மேபி தனியா ஃபோன்ல கீன்ல பேசியிருப்பாங்களா? இல்லை இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவர் கண்டுக்கிறவே மாட்டார். ம். ஏன்னா எத்தனையோ பேர் பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்றது இதெல்லாம் வந்து கண்டுக்கிற மாட்டார். ஒரு எல்லை மீறி போச்சுன்னா அவர்களுடைய ரசிகர்கள் அவர்களுடைய நலன் விரும்பிகள் யாராவது இது சம்மந்தமாக அவங்ககிட்ட பேசுவாங்க. இல்லாட்டி ஏதாவது அடுத்த நடவடிக்கைக்கு இறங்குவாங்க. நீங்க சொன்ன மாரி இன்ஸ்டா பிரபலத்த வந்து உதட்ட கடிச்சிட்டு டான்ஸ்லாம் ஆடுறாங்க அப்படி சொல்ல மாரி, அவரே வந்து ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்லியிருப்பார்ன்னா வந்து, சும்மா நார்மலா ஏதாவது போட்டா எவன் பார்ப்பான்? இதே ஒரு ஒரு செக்ஸியா ஒரு சாரி கட்டிட்டு ஆ ஆட்றா பாட்றா அப்படின்ற மாரி சொல்லியிருந்தா, அவங்க பயங்கரமா பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. அதுதான் நான் வந்து மக்களுக்கு குடுக்க விரும்புறேன் அப்படின்ற மாரி அவரே சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு அவரே வந்து இந்த மாரி பேசுறது வந்து இல்லை ரொம்ப அந்த மேடையில் அவர் அன்னைக்கு பேசுனது எதுவும் நிதானம் இல்லாமல் நிதானம் தவறி பேசியிருக்காருங்கிற மாதிரி தான் தோணுது. ம். ஈவினிங் தான் நடந்திருக்கு போல. நைட்டு நடந்திருந்தா வேற மாதிரி பேசியிருப்பாரா என்னன்னு தெரியல. ஓ! ஓகே. அதுக்கப்புறம் வந்து நெறைய இன்ஸ்டா பிரபலம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, அ "சாரி சார், மிஸ்கின் சார். எங்களுக்கு வந்து தெரியல. நாங்க ஏதோ இப்ப தெரியாம வீடியோ போட்டுட்ருக்கோம் சார். நீங்க வேணா உங்க படத்துல எங்களுக்கு வாய்ப்பு குடுத்து, எங்கள வந்து நல்லா நடிகனா மாத்துங்க. பயங்கரமா நீங்க மாத்துங்க. அதுக்கப்புறம் நாங்க ஏன் சார் இன்ஸ்டா பக்கம் வந்து இந்த மாரிலாம் போடப் போறோம்? நெறைய பெரிய நடிகர்னா நாங்களும் ஆவோம் சார்." அப்படின்ற மாரி அவர ட்ரோல் பண்றாங்க. இது எப்படி சார் இல்லை கண்டனம்லாம் தெரிவிக்கிறாங்களே. ம். மிஸ்கின் அவர்களுக்கு எச்சரிக்கை ஆமா. அப்படின்னு கண்டனம்லாம் தெரிவிக்க ஒரு டைரக்டரா இன்னைக்கு வரைக்கும் கௌரவமாக இருந்தார். ம். இன்னைக்கு இப்போ வரவரெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா. அப்படிங்கும்போது அவருடைய ஸ்டேட்டஸ் அவரே தானே குறைச்சிக்கிட்டார். ஆமா. நீங்க கண்டிப்பா. எதுக்கு வந்து இன்ஸ்டாங்கிறது அது ஒரு 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 பிளாட்ஃபார்ம். தன் திறமையை சொல்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் கிளிக் ஆக போகிறாங்க இல்லாட்டி என்டர்டைன்மெண்ட்டாக இதை யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்கள போய் எதுக்கு நீங்கள் வந்து அட்டாக் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு சில ப்ராடக்டை கொண்டு வர்றது சில கடையை ப்ரொமோட் பண்ணுற வேலைகள்லாம் கூட செய்கிறாங்க. அவங்களுக்கு சில தப்பான விஷயங்களையும் செய்கிறாங்க. தப்பான விஷயத்துக்கும் ப்ரொமோட் பண்ணுறாங்க சில பேர். அதை நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருந்தா கூட சரி ஓகே பாரா சமூக அக்கறையோடு பேசிட்டு மிஸ்கின்னு சொல்லலாம். நீங்கள் அவன் பாவம் பொழுது போகிறதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கவனை போயிட்டு ஒருத்தர் எழுத்திங்கன்னா அவன் மொத்தமாக திரும்பி வந்துட்டானுங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒரு வீடியோ போட்டு கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம், எச்சரிக்கை விடுறேன் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சானுங்க. ஆமா. பேசாமல் இருந்த வெளியில் போகிற ஓனானத்துக்கு வேட்டியில் விட்ட மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அவர் கதை. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆமா. ஏன்னா எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அவரு மன்னிப்பு கேட்கணும். அவர் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நாங்க விட மாட்டோம் அப்படின்ற மாரிலாம் போட்டுட்ருக்காங்க. இல்லை மன்னிப்புக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் இதோட நிப்பாட்டிக்கிறது தான் அவருக்கு அழகு. ஓகே சார். நெறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.